வணக்கம். கன்னி ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கன்னி ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 6வது ராசி, உத்தியோகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி, ஒருத்தங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு ராசி. உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான். சரி, இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல அமைப்பில் இருக்குதுன்னே சொல்லலாம். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசியிலேயே ஆட்சி உச்சபலம் அடைகிறார். இது சிறப்பு. அதுக்கப்புறம் அக்டோபர் 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய துலா ராசிக்கு புதன் பயிற்சி ஆயிடுவார். 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய புதன் குருவுடைய பார்வை வாங்குவார். ராசியாதிபதி 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துக்கு போகிறது சிறப்பு. ஏன்னா 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல போய் அமர்ந்து குருவுடைய பார்வை வாங்கிறது நல்லா ஒரு அற்புதமான அமைப்புன்னே சொல்லலாம். உங்களுக்கு பலம் அதிகரிக்கும், பொருளாதாரம் நல்ல முறையில் கிடைக்கும். அதில் ஏதாவது தடைகள் இருந்ததுன்னா அது எல்லாமே விலகும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். பணம் சம்பாதிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை அதிகமாக ஏற்படுத்தும். உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். 2ஆம் அதிபதி பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு ராஜ யோகாதிபதி. அக்டோபர் ஸ்டார்டிங்கில் ஒரு 3 நாள் கடந்துட்டார் அப்படின்னா இந்த கேதுடைய டிகிரி சுக்கிரன் கடந்துருவார். கடந்து அதுக்கப்புறம் அக்டோபர் 10ஆம் தேதி அவர் சிம்ம ராசியை விட்டு கன்னி ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறது நல்ல ஒரு அற்புதமான அமைப்புனே சொல்லலாம். ஏன்னா கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சம் அப்படின்னாலுமே அங்கே புதன் சுக்கிரன் வீட்டுக்கு போகிறார். துலா ராசிக்கு சுக்கிரன் புதன் வீட்டுக்கு வர்றார். அப்படிங்கும்போது 1ஆம் இடம் 2ஆம் இடம் பரிவர்த்தனை யோகத்தில் வருது. அது இல்லாமல் 9ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் 10ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் வர்றது நல்ல அற்புதமான அமைப்பு. இதுக்கு பேர் தான் தர்ம கர்மாதிபதி அமைப்புங்கிற ஒரு பாயிண்ட் உண்டு. 1ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது சிறப்பு. 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டம். கன்னி ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான அமைப்பு. உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் நல்ல லக்ன ரீதியாக நல்ல தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் சொந்த தொழில் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே சிறப்பாக உண்டு. தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு கட்டாயம் நடக்கும். பாக்கியாதிபதி பலம் பெறார், 10ஆம் அதிபதி பலம் பெறார், தனாதிபதி பலம் பெறார். அப்படிங்கும்போது தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். 10ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் படுறதுனால ஒரு தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு கௌரவம் கிடைக்கிறது, புகழ் கிடைக்கிறது, அந்தஸ்து கிடைக்கிறது. இந்த மாதிரி சுபபலன்களை கொடுக்கும். உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, ப்ரமோஷன் கிடைக்கிறது. இந்த மாதிரி ஒரு நல்ல சுப பலன்கள் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு. கன்னி ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான கிரகமைப்பு. ஜென்ம ராசியை யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் பார்க்குறது சிறப்பு தான். ஆனால் என்ன, சனியுடைய பார்வை ஜென்ம ராசிக்கு விடும்போது உடம்புல கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஏற்படும். ஆரோக்கிய குறைபாடுகள் ஒரு சில பேர்த்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. டயத்துக்கு சாப்பிட முடியாது, அலைச்சல்கள் இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு பலன்கள் நடக்கும். இதில் சனி திசை சனி புத்தியம் நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த மாதிரி பலனை கொடுக்கும். என்ன இருந்தாலும் சனி யோகாதிபதி, கன்னி ராசிக்காரங்களுக்கு பஞ்சமாதிபதி. அப்படிங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு யோகங்களை செய்வார். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால காதல் பண்ணிட்டு இருக்கிற கன்னி ராசிக்காரங்களுக்கு அது திருமணமாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதி 7க்கு போகும்போது திருமணம் பெற்றோருடைய சம்மதத்தோடு சிறப்பாக உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா ராசியாதிபதியும் பாக்கியாதிபதியும் மிங்கிள் ஆகிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்னொரு யோகம் என்ன அப்படின்னா, ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான். எப்பவுமே பாவகிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்கிறது ஜோதிட விதி. அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகும், 12ஆம் இடத்துல கேது இருக்கிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அப்படிங்கும்போது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க,
அந்நிய நபர்கள், அந்நிய மொழி பேசக்கூடிய மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம், சப்போர்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக வந்து 4ஆம் வீட்டை வந்து பார்வை செய்கிறார். அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக வந்து தனஸ்தானத்தை வந்து பார்க்குறார். தன்னுடைய 7ஆம் பார்வையாக வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை வந்து பார்வை செய்கிறார். தன்னுடைய 9ஆம் பார்வையாக வந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டை வந்து பார்வை செய்கிறார். தனஸ்தானத்தை குரு பகவான் வந்து பார்வை செய்கிறதுனால தன விஷயங்கள், குடும்ப விஷயத்தில் வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும். பொருளாதாரம் வந்து உங்களுக்கு தங்கு தடைகள் இல்லாமல் கிடச்சிட்ருக்கும். குடும்பத்துக்குள்ளே இந்த தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து எதுவும் இருக்காது. கொஞ்சம் அமைதியாக போகும். ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரணையாக வந்து அமைதியாக போகும். அப்புறம் வந்து 4ஆம் இடத்த வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால 4ஆம் இடம் தான் வந்து வீடு, வண்டி, வாகனங்களை வந்து குறிக்கிறது, தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போ அந்த வீட்டை வந்து பார்வை செய்யும்போது அது சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும். ஒரு சில பேர் வந்து வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, வண்டி வாங்கிறது, பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குவாங்க. அப்புறம் கல்வி ஸ்தானம் சொல்லக்கூடியது வந்து 4ஆம் இடம் தான். அப்படிங்கும்போது படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு கல்வி அறிவு, பேச்சாற்றல், எழுத்தாற்றல் இது எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும். படிக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல மதிப்பெண்கள், நல்ல பேர் வாங்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து ஏற்படும். கல்வி ஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்கிறது சிறப்பு. அதுக்கப்புறம் வந்து அது வந்து 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போ அந்த வீட்டை குரு பகவான் பார்வை செய்கிறதுனால தாயாருடைய ஆரோக்கிய விஷயங்கள் வந்து சிறப்பாகவே இருக்கும். தாயாருக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அந்யோன்யமான அமைப்பு ஏற்படும் போது 6ஆம் இடங்கிறது வந்து உத்தியோகஸ்தானம். அப்போ உத்தியோகஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்கிறதுனால வேலை பார்த்துட்டு இருக்கிற கன்னிராசிக்காரங்களுக்கு அந்த வேலையில் வந்து ஒரு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கிறது. வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து அந்த மேல் அதிகாரி மூலிமா வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட்டு, ஆதாயம் கிடைக்கிறது. இந்த மாதிரி சுப பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும். அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் 12ஆம் தேதி 13ஆம் தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் வந்து குருவுடைய இணைவில் வந்து பயணிப்பார். அப்படிங்கும்போது தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து அந்த 2 நாட்களில் வந்து நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலுமே வந்து நல்ல ஒரு சக்ஸஸான பலனை வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் 27, 28 அந்த 2 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் வந்து பயணிப்பாங்க. அதுவும் வந்து குருவுடைய பார்வையில் வந்து பயணிப்பார். அப்படிங்கும்போது 4ஆம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும். எப்போ அக்டோபர் 27, 28 அன்னைக்கு வந்து வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்கள் வந்து அன்றைக்கி அதிகமாக வந்து நடக்கும். அப்புறம் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாள் வந்து எப்போ வருது அப்படின்னா அக்டோபர் 8ஆம் தேதி 9ஆம் தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து மேசராசியில் வந்து பயணிப்பார். அதாவது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மேசராசிக்கு வந்து கோச்சார சந்திரன் பயணிக்கும் போது உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து ஆரம்பிக்கும். அந்த 2 நாட்கள் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க. அதாவது அக்டோபர் 8ஆம் தேதி 9ஆம் தேதி அந்த 2 நாட்கள் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் யாருக்கிட்டையாவது ஆர்கியூமெண்ட்டோ வாக்குவாதமோ செய்யாமல் இருக்கிறது சிறப்பு. கன்னிராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது தெற்கு திசை வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது பச்சை கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தலாம். அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது 5ஆம் எண்ணை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானுக்கு புதன்கிழமை நாளில் வந்து நீங்கள் மகாவிஷ்ணுவை வந்து வழிபாடு செய்யலாம். பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து மதுரை மீனாட்சி அம்மனும் வந்து புதனுடைய அம்சமாகவே கருதுறதுனால மதுரை மீனாட்சி அம்மனையும் வந்து நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சிங்கன்னா புதனால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான துலா ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம். ஜாதகம் வந்து எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதிர்ஷ்ட பேர் அந்த குழந்தை பிறந்த நேரத்துக்கு லக்ன ரீதியாக வந்து எந்த கிரகங்கள் வந்து பலமாக இருக்குதோ அந்த கிரகத்துடைய கூட்டு எண் வர்ற மாதிரி வந்து ஒரு அதிர்ஷ்ட பேர் வந்து வைக்கலாம். அதுக்கு வந்து கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்வி, அந்த குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் வந்து என்ன படிக்கும், படிப்பு வந்து நல்லா வருமா இல்லை வராதா,
அப்படிங்கிறதையும் வந்து ஜாதகத்தில் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். 6ஆம் பாவம் வந்து நல்லா வலிமையாக இருந்ததுன்னா அடிமை வேலை வந்து பார்ப்பாரு. 10ஆம் பாவம் வந்து நல்லா வலிமையாக இருந்து தசாபுத்திகள் நல்லா இருந்ததுன்னா சொந்த தொழிலும் வந்து அந்த ஜாதகர் வந்து பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், காதல் திருமணம் ஏற்படுமா இல்லை காதல் பண்ணி ஏதாவது ஏமாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறதையும் வந்து ஜாதகத்தில் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள், மனைவி வந்து எப்படி வரும், மனைவி வந்ததுக்கப்புறம் இவருக்கு யோகமா யோகம் இல்லையா, எந்த திசையிலேருந்து வரும், எப்படி வரும், கூட பிறந்தவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் ஜாதகம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து உடம்புல வந்து நோய் தொந்தரவுகள், ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து மெடிசன் எடுத்துகிட்டே இருப்பாங்க. தேவையில்லாமல் ஏதாவது உடம்புல வந்து சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து வந்துகிட்டே இருக்கும். இதையும் வந்து நம்ம ஜாதகம் பார்க்கும்போது தெளிவாக வந்து தெரிஞ்சிடும். 6ஆம் பாவம் வந்து 1ஆம் பாவ தொடர்பு பெற்று தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து வரும். அது எப்போ முடியும், இன்னும் இறை வழிபாடு பண்ணால் அந்த நோய் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது தெளிவாக வந்து தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து வழக்கு வருமா, வழக்கில் வந்து உங்களுக்கு வெற்றி ஏற்படுமா தோல்வி ஏற்படுமா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கடன் பிரச்சனை வந்து நிறைய பேர் வந்து கடனில் வந்து இருக்கிறாங்க. இந்த 6ஆம் பாவம் வந்து அதிகமாக பலம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கடன் பிரச்சனை வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். 11ஆம் வீட்டில் இருக்கிற கிரகமோ இல்லை 11ஆம் அதிபதியோ வந்து தசாபுத்திகள் நடக்கும்போது தான் வந்து அந்த கடன் வந்து படிப்படியாக அடையறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும். இது எல்லாமே வந்து நம்ம ஜாதகம் பார்த்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கீழே தெரிகிற அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஜாதகத்துக்கு வந்து 500 வந்து நான் ஃபீஸ் வந்து வாங்குகிறேன். தெளிவாக வந்து உங்களுக்கு சொல்லுவேன். உங்களுடைய ரகசியங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பாதுகாக்கப்படும். நன்றி, வணக்கம்.